إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني اللهم علمني تأويل كتابك وفقه سنة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم يسر ولا تعسر وتمم بالخير اللهم اغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللهم ألحقنا بالصالحين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய தாரு தக்கியாவின் சகோதரிகள் குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்வியை கற்பது, அந்த கல்வியை கற்பிப்பதிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு துணை நிற்பானாக, அவர்களுக்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் எளிதாக்கி தருவானாக. அவர்களும் இந்த கல்வியால் பலன் பெற்று நமது தமிழ் சமுதாய மக்களுக்கும் இந்த கல்வியை கொண்டு நற்பலன்களை வழங்குவானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மார்க்க கல்வியையும் தக்வாவின்படி அமல் செய்வதையும் எளிதாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரப்பு, நம்முடைய ரஹ்மான். அவனுடைய விருப்பம் என்ன? நாளை மறுமையில் நாம் வரும்போது அதிகமாக நல்ல அமல்களை கொண்டு வர வேண்டும். அல்லாஹுவை சந்திக்கும் போது அவன் நம் மீது திருப்திப்படுகின்ற அளவிற்கு இங்கிருந்து நல்ல அமல்களை, தக்வாவுடைய அமல்களை, இறையச்சம் இஹ்லாசுடைய அமல்களை, அல்லாஹுவிற்கு பொருத்தமான நல்ல காரியங்களை அதிகம் அதிகம் அள்ளி கொண்டு சென்று அவனை சந்திக்க வேண்டும். இது அல்லாஹு தஆலாவுடைய விருப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதை விரும்புகின்றான். நாம் அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக மிகப்பெரிய சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அத்ன், அது போன்று ஜன்னத்துல் மஅவா, தாருஸ் ஸலாம், இப்படியாக பெரிய பெரிய சொர்க்கங்களையும் அந்த சொர்க்கத்துடைய நிஅமத்துகளையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். சூரத்துல் இன்சான், சூரத்துல் தஹரை ஓதி பாருங்கள், சூரத்துல் ஹாக்காவை ஓதி பாருங்கள், சூரத்து சாஃபாத்தை ஓதி பாருங்கள், சூரா முஹம்மதை ஓதி பாருங்கள். இப்படி குர்ஆனுடைய சூறாக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த சொர்க்கத்தின் வர்ணனைகளை நமக்கு எடுத்து கூறி நம்மை அந்த சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். அல்லாஹு தஆலா நம்மை சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், உங்களுக்கு சாந்தி தரக்கூடிய, அமைதி தரக்கூடிய, ஈடேற்றம் தரக்கூடிய, பாதுகாப்பு தரக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய சொர்க்க வீட்டிற்கு வாருங்கள் என் அடியார்களே, நான் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன். ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். நான் உங்களுக்காக உங்களுடைய கண் குளிர்ச்சி அடையும் அளவிற்கு என்னென்ன நிஅமத்துகளை அந்த சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேனோ அதை இந்த உலகத்தில் யாரும் அறிய முடியாத அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி நமக்கு வர்ணிக்கிறான். وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. நபியே, சொர்க்கத்தை நீங்கள் பார்த்தால் மாபெரும் ஒரு அரசாங்கத்தை, மிகப்பெரிய ஒரு அரசை, மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். சொர்க்கவாசிகளுக்கு அது கொடுக்கப்படும். நஈமன் வ முல்கன் கபீர, நிஅமத்துகள், எங்கு பார்த்தாலும் நிஅமத்துகள். கவலையே இல்லாத வாழ்க்கை, நோயே இல்லாத வாழ்க்கை, சங்கடமே இல்லாத வாழ்க்கை,
வயோதிகமே இல்லாத வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ்க்கை, பேர்பட்ட வாழ்க்கை. சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று எப்படி அழைக்கிறான்? வாருங்கள் என்று சொன்னால் அந்த வருகை எப்படி இருக்க வேண்டும்? ஆர்வத்தோடு இருக்க வேண்டும், முந்திக் கொண்டு வர வேண்டும். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த். மூமின்களே, நான் உங்களை மன்னிக்க விரும்புகிறேன், ஓடி வாருங்கள், நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுக்காக சொர்க்கம், அதனுடைய அகலம் வானத்தின் அளவு பூமியின் அளவு உள்ளது. அந்த சொர்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள், நான் உங்களை அழைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்தி ஸமா வல் அர்த். வானம் பூமியின் அகலத்தை கொண்ட சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் ஒருவரை ஒருவர் முந்த பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சகோதரிகளே, நம்முடைய நிலையை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் வருத்தப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். நமது நிலைமையை நினைத்து நாம் அழ வேண்டும். உலக காரியங்களில் மிக முனைப்போடு, தீவிரத்தோடு, ஆர்வத்தோடு இருக்கிறோம். மறுமையின் அமல்களிலே மிக சோர்வாக பின்தங்கி இருக்கிறோம். வல்பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. மறுமையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நன்மைகள், அந்த 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 நன்மையான காரியங்கள், வல்பாக்கியாத்து ஸாலிஹாத், அதுதான் உங்களுக்கு சிறந்தது, அதைத்தான் நீங்கள் ஆசைப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் உலகத்தை ஆசைப்படக்கூடிய அளவிற்கு மறுமையை ஆசைப்படுகிறோமா? இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் சேகரிக்கக்கூடிய அளவிற்கு மறுமைக்கு சேகரித்திருக்கிறோமா? உலகத்திற்கு நீங்கள் சேகரியுங்கள், எவ்வளவு நீங்கள் அதில் தங்கப் போகிறீர்களோ. மறுமைக்கு நீங்கள் சேகரியுங்கள், எவ்வளவு காலம் அதில் நீங்கள் தங்கப் போகிறீர்களோ. யோசித்து பாருங்கள். இந்த உலகம் இன்றோ நாளையோ ஒவ்வொருவரும் ஒரு நாளையை எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த நாளையில் நாம் இருக்க மாட்டோம். மறுமை உண்மையானது. வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். மறுமைக்காக, நாளைய தினத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் மன்னிக்கப்பட வேண்டும். நாம் நிறைய அமல்களோடு வர வேண்டும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம்மை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். சொர்க்கம் உங்களை வரவேற்க வேண்டும். வஸீகல் லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா. அங்கே மலக்குகள் உங்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தத்தலக்காஹுமுல் மலாயிகா. மலக்குகள் உங்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பட்டு கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கின்றன. ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கம். குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. எவ்வளவு அழகாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. ஆனால் சகோதரிகளே, நம்முடைய நிலைமை என்ன? இந்த உலகம் 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 அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உலகத்தை குர்ஆனிலே ஒப்பிடும் போதெல்லாம் காய்ந்து போன சருகுகளாக, குப்பைகளாக மாறக்கூடிய அந்த செடிகளுக்கு, அந்த விளைச்சல்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒப்பிட்டு சொல்கிறான். மஸலுல் ஹயாத்தி துன்யா கமாயின் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்தி ஃபஅஸ்பஹ ஹஷீமன் ததுருஹு ரியாஹ் வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா. ஆனால் இந்த குப்பையில் தான் நாம் அவ்வளவு ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால், சொர்க்கத்தின் மீது ஆர்வம் உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹுவை, தனது ரப்பை சந்திக்கும் போது எனது ரப்பு என் மீது திருப்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் தேடலும், அந்த வீரமும், அதுதான் உண்மையான வீரம். அந்த முனைப்பும் உள்ளவர்கள், அவர்கள் ஒவ்வொரு நல்ல அமலையும் கற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்விற்கு எது பிடிக்கும் என்பதை அவர்கள் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வார்கள். எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எத்தனை முறை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இன்று உள்ள மக்கள் ஆலிம்களிடத்திலே சென்று தாயத்து கொடுங்கள், தகடு கொடுங்கள், பரக்கத்துக்கு துவா கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லவா? எங்களுக்கு பரக்கத்துக்கு ஏதாவது செய்து கொடுங்கள் என்று. முட்டாள்கள்.
அமல்களை கொண்டு பரக்கத் இருப்பதை மறந்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய நபி தோழர்கள் ஒரு முறையாவது இப்படி கேட்டிருப்பார்களா? யா ரசூலுல்லாஹ், அமல்களை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், அல்லாஹ்விற்கு எது பிடிக்கும், சொர்க்கத்தில் எது எங்களை கொண்டு போய் சேர்க்கும் அதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். இப்படி யார் அந்த சொர்க்கத்தின் மீது தேடல் உள்ளவராக இருப்பாரோ அவர் என்ன செய்வார்? எனது ரப்புக்கு எது பிடிக்கும் அதை செய்வார், எனது ரப்புக்கு எது பிடிக்காது உடனே அதை விட்டு விலகிக் கொள்வார். இதுதான் அவருடைய தேடலாக இருக்கும். அல்லாஹ்விற்கு எந்த நேரம் பிடிக்கும், எந்த இடம் பிடிக்கும், எத்தகைய நல்லவர்கள் பிடிப்பார்கள், எத்தகைய சாலிஹீன்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், அவர்களோடு பழகுவார்கள், அவர்களோடு நெருக்கமாக இருப்பார்கள். எந்த இடம் பிடிக்குமோ அந்த இடத்திலே அதிகமாக நேரம் செலவழிப்பார்கள். அல்லாஹ்விற்கு தொழுகை நடக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் விருப்பமானது, அல்லாஹ்விற்கு திக்ர்கள் குர்ஆனுடைய உபதேசங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் விருப்பமானது. அந்த இடத்திற்கு ஆர்வமாக தேடி வருவார்கள், போட்டி போட்டுக் கொண்டு வருவார்கள். அல்லாஹ்விற்கு குர்ஆனுடைய இல்முடைய சபைகள் விருப்பமானது, அங்கே வருவார்கள். மஸ்ஜிதுகள் விருப்பமானது, அங்கே வருவார்கள். அல்லாஹ்விற்கு குர்ஆன் ஓதுவது விருப்பமானது, திக்ர் செய்வது விருப்பமானது, தொழுவது விருப்பமானது, தர்மம் செய்வது விருப்பமானது, நோன்பு நோற்பது விருப்பமானது. இப்படியாக தங்களுடைய வாழ்நாளிலே தங்களுடைய வாழ்நாளை இபாதத்தை கொண்டு நிரப்பி எந்த ஒரு நேரம் வீணாகாமல் பார்த்து கொள்வார்கள் உண்மையான புத்திசாலிகள். அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ் தன் மீது திருப்தி கொண்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் மறுமையிலே என்ற தேடலில் உள்ளவர்கள், அவர்களுக்காகத்தான் இந்த அமர்வு. இப்போது நாம் பார்க்க போகிறோமே, இந்த துல்ஹஜ் மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது ஓரிரு தினங்களிலே. இந்த நாளை பற்றி இன்றைய முஸ்லிம்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது? அல்லாஹு அக்பர், எவ்வளவு மகத்தான நாள் இது! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகத்தான நாளை நமக்கு கொடுத்திருக்கிறானே எதற்காக? அமல்களை செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுகின்ற அமல்களை இந்த நாட்களிலே கொள்ளை கொள்வதற்காக. இந்த நாட்கள் மறுமையின் பயணத்திலே, மறுமையின் பாதையிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கான நாள். இந்த நாள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகவே வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அன்புக்காக ஏங்கக்கூடியவர்களுக்கான நாள். அருமைக்காக, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக, சொர்க்கத்தின் நிஅமத்துகளுக்காக ஏங்கக்கூடியவர்களுக்கான நாள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள். எப்படி ரமலானுடைய மாதமோ அது போன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய நாள். ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதம் அல் அஷ்ஹுருல் ஹுரும், 12 மாதங்களில் 4 புனித மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. கவனியுங்கள், இன்று முஸ்லிம்களுக்கு என்னை பொறுத்தவரை, நான் பழகியவரை, பலரிடத்தில் கேட்டவரை, இப்போது கூட இந்த இடத்தில் கூட ஒரு சிறிய நாம் ஒரு பரீட்சை வைக்கலாம். நம்முடைய முஸ்லிமான சகோதரிகளுக்கு இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்களுடைய சரியான பெயர்கள் தெரியுமா? ஊர் பக்கம் சென்றால் அங்கே ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர் தெரியுமா? மொய்தீன் ஆண்டவர் மௌலூத் மாசம், நாகூர் ஆண்டவர் மௌலூத் மாசம், ரசூலுல்லா மௌலூத் மாசம், இப்படி மாசத்திற்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள் ஷிர்கான செயல்களை கொண்டு. பலருக்கு அரபி மாதங்களுடைய பெயர்கள் தெரிவதில்லை. அவரையே தெரியவில்லை என்று சொன்னால் அல் அஷ்ஹுருல் ஹுருமுடைய பெயர்கள் எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த நாட்களிலேயே மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக நிர்ணயித்து விட்டான். அவற்றிலே 4 மாதங்கள் புனித மாதங்கள். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, அல் முஹர்ரம், பிறகு ரஜப். இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதங்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டும், அதாவது முற்றிலுமாக பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், அலட்சியம் இருக்கக்கூடாது, அமல்களிலே தீவிரம் காட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறதே, அவ்வளவு ஒரு பிரியமான மாதம் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வீட்டை எப்படி புனிதமாக்கினானோ, மக்காவை எப்படி புனிதமாக்கினானோ, அந்த புனிதத்தை பேணுவதற்காக, அந்த புனிதத்திலே நின்று அல்லாஹுவை வணங்குவதற்காக மக்கள் வர வேண்டும் என்பதற்காக புனித மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ்
وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹஜ்ஜி, அதற்காக குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கின்றன. அது என்ன மாதம்? ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இந்த மாதங்களிலே ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டப்பட வேண்டும். அதில் இந்த 2 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா இருக்கின்றனவே புனித மாதங்களில் வருகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வணக்கங்களையும் ஹஜ்ஜிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். தொழுகையை சேர்த்து விட்டான், நோன்பை சேர்த்து விட்டான், சதகாவை சேர்த்து விட்டான், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்வதை கொண்டு வந்திருக்கிறான். இப்படியாக இந்த ஹஜ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய அமலாகிய ஜிஹாதுக்கு சமமான ஒரு வணக்கம். ஹஜ் என்பது ஜிஹாதுக்கு சமமான வணக்கம். அந்த ஹஜ் வணக்கத்தை மக்கள் மக்காவிலே, புனித மக்காவிலே, புனித காபாவிலே, புனித ஸ்தலங்களிலே செய்ய வேண்டும் என்பதற்காக மாதங்களையும் புனித மாதங்களாக ஆக்கி அந்த மாதங்களில் தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களை அல்லாஹ் தஆலா அங்கே அழைக்கிறான், வரவேற்கிறான் என்றால், சகோதரிகளே, இந்த மாதங்களுடைய புனிதங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு மாதம் முடிந்து விட்டது, துல்காதா, இன்னும் ஓரிரு நாட்கள் தான், அடுத்து துல்ஹிஜ்ஜா வரப்போகிறது. எவ்வளவு கை சேதம் பாருங்கள். அல்லாஹு அக்பர். அதாவது நமக்கு நாமே வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு அமலை ஒரு நாளைக்கு நான் செய்ய வேண்டும் என்று. எப்படி ஒரு உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு செல்வந்தன் எனது வியாபாரத்திலே இவ்வளவு முதலீடு, இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று இவ்வளவு பேரை வைத்து நான் வேலை வாங்குகிறேன், இவ்வளவு பேருக்கு நான் சம்பளம் கொடுக்க வேண்டும், அதற்கு இவ்வளவு நான் முதலீடு செய்ய வேண்டும், இவ்வளவு நான் சம்பாதிக்க வேண்டும், இவ்வளவு நான் லாபம் ஈட்ட வேண்டும் என்று திட்டமிடுகிறான் அல்லவா? உண்மையான முஃமின் மறுமைக்காக திட்டமிடுவான். உண்மையான முஃமின், இறையச்சம் உள்ளவன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள முஃமின், மறுமையை நம்பிக்கை கொண்ட முஃமின் மறுமைக்காக திட்டமிடுவான். சகோதரிகளே, இந்த துல்ஹஜ் மாதத்தை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி சிறப்பிக்கிறான்? வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபி வல் வத்ரி வல் லைலி இதா யஸ்ர். இந்த மாதங்களின் முதல் 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியமே செய்து விட்டான். அல்லாஹ் தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய புனிதத்தை, மகத்துவத்தை, கண்ணியத்தை, மதிப்பை நமக்கு உணர்த்துகிறான் என்று பொருள். அல்லாஹு தஆலா மிக உயர்ந்தவன். அவன் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய அந்த வஸ்துக்களின் மீது நமக்கு சத்தியம் செய்து, மனிதனே, நீ இவற்றை சிந்தித்து பார், அலட்சியம் செய்து விடாதே, இவற்றிலே உனக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன, அவற்றை தேடிக்கொள்ள, அள்ளிக்கொள்ள மறந்து விடாதே என்று அல்லாஹ் மூமின்களாகிய நமக்கு உணர்த்துகிறான். அப்படித்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். மார்க்க அறிஞர்கள் எந்த அளவு சொல்கிறார்கள் என்றால், பகல் காலங்களிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 பகல்கள் மிக சிறப்பானது. இரவு காலங்களை பொறுத்தவரை ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பானது. துல்ஹஜ் மாதத்தினுடைய பகலும் சிறப்பானது, அந்த முதல் 10 நாட்களுடைய இரவும் சிறப்பானது. ஆனால் ரமதானோடு ஒப்பிடும்போது ரமதானுடைய 10 இரவுகள் துல்ஹஜ்ஜுடைய இரவுகளை விட சிறந்தது. துல்ஹஜ்ஜுடைய 10 பகல்கள் ரமதானுடைய கடைசி 10 பகல்களை விட சிறந்தது. இப்படியாக மார்க்க அறிஞர்கள் இந்த பலதரப்பட்ட ஹதீசுகளை ஒருங்கிணைத்து நமக்கு இந்த துல்ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை விளக்குகின்றார்கள். அது மட்டுமா சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக நமக்கு இந்த துல்ஹஜ்ஜினுடைய சிறப்பை சொல்கிறார்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை புரியக்கூடியவர்களுக்கு, அதை கவனிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஹதீஸும் அதனுடைய வாசக அமைப்பை கவனித்து எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிலாகிக்கிறார்கள், அதனுடைய சிறப்பை நமக்கு சொல்ல வருகிறார்கள் என்பதை அந்த ஹதீஸை தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர்களுக்கு புரிய வரும். இந்த ஹதீஸை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். எப்படி சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம், யானி ஐயாமல் அஷ்ரி. சொன்னார்கள், எந்த நாள்களும் இல்லை அந்த நாள்களில்
அல்லாஹ்விற்கு நல்ல அமல்கள் செய்வது, அல்லாஹ்வுக்கு அந்த நல்ல அமல்கள் விருப்பமாக இருப்பது இந்த நாட்களை விட, இந்த 10 நாட்களை விட, கவனிங்க, வேறு எந்த நாட்களிலும் நல்ல அமல்கள் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமாக இருப்பதில்லை. அதாவது அல்லாஹ்வுக்கு நல்ல அமல்கள் எப்போதுமே விருப்பம், ஆனால் இந்த 10 நாட்களில் விருப்பமாக இருப்பதை போன்று வேறு நாட்களில் இருப்பதில்லை. குர்ஆன்ல வலயாலின் அஷ்ரின் என்று வந்திருக்கும். இந்த இடத்துல லைல் என்பதை கொண்டு ஐயாம் பகல் அங்கே நோக்கம், சரியா? மொத்தம் அதாவது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாளையும் குறிக்கும், அதே போல பகலையும் குறிக்கும், இரவையும் குறிக்கும். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எப்படி விளக்கம் சொல்லி இருக்கின்றார்களோ அதற்கேற்ப அந்த மொழியினுடைய அந்த அற்பொருளின்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிவிட்டார்கள்? நீங்க எப்பொழுது அமல் செய்தாலும் சரி, நீங்கள் எப்பொழுது அமல் செய்தாலும் சரி, அந்த அமல் அல்லாஹ்விற்கு பிரியமாக இருப்பதை விட, அந்த நாட்களில் அந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமாக இருப்பதை விட, இந்த 10 நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்விற்காக அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொல்லிய போது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் என்ன கேட்டார்கள்? அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரிகளே, இவர்கள் தான் சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை கொடுப்பதிலே எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று முஸ்லிம்கள் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தங்களது உயிரை, நேரத்தை, செல்வத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு செலவழிக்காமல், தீனுக்காக செலவழிக்காமல், மறுமைக்காக செலவழிக்காமல் துன்யா 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 என்று அலைந்து துன்யாவுக்காகவே வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை கொண்டு சம்பாதித்த செல்வத்தை தொலைக்கிறார்கள். வாழ்க்கையை செல்வத்துக்காக அளிக்கிறார்கள், செல்வத்தை வாழ்க்கைக்காக அளிக்கிறார்கள். மறுமையை தேடக்கூடியவர்களாக இருப்பதில் ஏதோ சில பேரிடத்துல அங்கங்க சில இபாதத்து பெயருக்கு ஒட்டி கொண்டிருக்கின்றனவே தவிர இல்ல மாஷா அல்லாஹ் பெரும்பாலானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. இதுதான் இன்று நம் மீது பல சாபங்கள் இறக்கப்படுவதற்கும் காரணம். அல்லாஹ் மன்னிப்பானாக. செய்திக்கு வாருங்கள். சஹாபாக்கள் என்ன கேட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி சொல்கிறீர்களா? அப்பொழுது ஒரு கேள்வி என்ன? வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விடவா இந்த மாதத்திலே அமல்கள், இந்த 10 நாட்களிலே அமல் செய்வது அல்லாஹ்விற்கு விருப்பமானது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட இந்த நாட்களிலே 10 நாட்களிலே அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ். இந்த 10 நாட்களிலே ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது, குர்ஆன் ஓதுவது, ஃபர்லான தொழுகை, நஃபிலான தொழுகை, தான தர்மங்கள், இவை எல்லாம் ஒவ்வொன்றுமே ஜிஹாதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. ஆனால் அந்த முஜாஹிதை தவிர, இந்த முஜாஹித் அல்லாஹ்வின் பாதையிலே தனது செல்வத்தையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு அவர் திரும்பி வராமல் ஷஹீதாகி விட்டாரே, அந்த ஷஹீதை தவிர அவருடைய சிறப்பே தனி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சஹாபாக்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். மற்றும் ஒரு ஹதீஸ், இதுவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலே எப்படி வருகிறது? இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்களை, தன்மைகளை சேர்த்து இந்த ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள். மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல் ولا أعظم أجرا من خير يعمله في عشر الأضحى. அதாவது அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய, கம்பீரத்திற்குரிய அல்லாஹ்விடத்திலே ரொம்ப பரிசுத்தமான அமல், வளர்ச்சியான அமல், நற்கூலியால் மிக மகத்தான அமல் இந்த 10 நாட்களில், துல்ஹஜ்ஜாவுடைய ஈதுல் அத்ஹாவுடைய அந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல்களை விட, நன்மையை விட வேறு நன்மை இல்லை. உடனே நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அதே பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. இப்படியாக
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய சிறப்பை சொல்கிறார்கள். படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது படைப்புகளிலே தனக்காக எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கிறான், யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கிறான். நபிமார்களை, ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்தான். இடங்களிலே மக்காவை, மதீனாவை, அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். காலங்களிலே அல்லாஹ் தஆலா இபாதத்திற்காக ரமலானை, இந்த துல்ஹஜ்ஜுடைய காலங்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக. அதுபோன்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ் மாதத்திலே அரஃபா நாள் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, ஹாஜிகள் எங்கு ஒன்று கூடினால் மட்டுமே அவர்களுடைய ஹஜ் நிறைவேறுமே. அத்தகைய ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபா மைதானத்திலே சுப்ஹானல்லாஹ், அந்த நாளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மா மின் யௌமின் அக்ஸரு மின் ஐ யுஅதிகில்லாஹ் மின் ما من يوم أكثر من أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة وإنه ليدنو ثم يباهي بهم الملائكة فيقول ما أراد هؤلاء رواه مسلم رحمه الله. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரஃபாவுடைய நாளில் அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வது போன்று அதிகமாக வேறு நாட்களில் செய்வதில்லை. அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா நெருங்கி வந்து விடுகிறான், மலக்குகளிடத்திலே பெருமை பேசுகிறான், இந்த அடியார்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்களே, இவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. இந்த அரஃபாவுடைய நோன்பு முந்திய, அதாவது ஒரு ஆண்டுடைய பாவங்களையும் பிந்திய ஒரு ஆண்டுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறை 9 நோன்பை பற்றி சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இப்படி இந்த முதல் 10 நாட்கள் என்பது ஒன்று அல்லாஹ்வுடைய வேதத்திலே சத்தியம் செய்யப்பட்ட நாட்கள், பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் சிறப்பிக்கப்பட்ட நாட்கள். அடுத்து இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் ஹஜ் என்ற உயர்ந்த வணக்கம் இருக்கிறது. அதிலே அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. பிறகு யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர் என்று ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய நாள் என்று அல்லாஹ் வர்ணித்த அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் இருக்கிறது. இவையெல்லாம் அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமான பிரியமான நாட்கள். இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அமல்களிலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நம்மிலே பெரும்பாலானவர்கள் உண்பதிலும் தின்பதிலும் உடுத்துவதிலும் அங்கும் இங்கும் சுற்றுவதிலும் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதுவல்ல இந்த நாட்களை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைவது, இந்த நாட்களை புனிதப்படுத்துவது, சிறப்பிப்பது, சிராகிப்பது அதுவல்ல. இந்த நாட்களிலே அமல்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நோன்பு, அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 அன்று நாம் நோக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பு. பொதுவாகவே நோன்பு அல்லாஹ்விற்கு மிக பிரியமான அமலாக இருக்கின்றது. அந்த நோன்பை இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் நாளிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் பிறை 9 வரை நாம் வைப்பது மிகவும் ஏற்றமானது. அந்த பிறை 9 குறிப்பாக நோன்பு நோற்பது மிக மிக ஏற்றமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் சிலர் அறிவித்ததாக ஹுனைதா பின் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் நஸஈ ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 9 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். முஹர்ரமுடைய 10வது ஆஷூரா நாளிலே நோன்பு வைப்பார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். அதுபோன்று திங்கள் கிழமையிலே நோன்பு வைப்பார்கள். இப்படியாக ரசூல் அவ்வல் இஸ்னைனி மின ஷஹர் வ ஹம்சி வ ஹுமைசியின், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 9 நாட்களிலும் ஆஷூராவிலும் ஒவ்வொரு மாதத்தில் 3 நாட்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பார்கள். ஆகவே இந்த நோன்புடைய அமல்களை இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களிலே நாம் செய்யலாம். யாருக்கு எவ்வளவு முடியுமோ, யாருக்கு அல்ஹம்துலில்லாஹ் சக்தி இருக்குமோ, வேலைகள் குறைவாக இருக்குமோ, குறிப்பாக இந்த 9 நாட்களையும் நோன்பிலே கழிப்பது. பிறகு அவரவர்களுடைய வேலைக்கு தகுந்தவாறு அந்த நோன்புகளை குறைக்கவோ கூட்டவோ செய்யலாம். குறிப்பாக துல்ஹஜ்ஜினுடைய அந்த அரஃபா நோன்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது. இந்த அரஃபா நோன்பை பொறுத்தவரை ஹாஜிகள் அங்கே இருக்கும்போது நோன்பு நோற்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களது ஊருடைய பிறை கணக்கின்படி நோன்பு நோற்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அரஃபா நாளுடைய 9 நோன்பை கண்டிப்பாக நோற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நியத்திற்கு ஏற்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும். இரண்டாவதாக அதிகமாக தஸ்பீஹ், தஹ்மீத்,
தக்பீர் சொல்வது. இது ரொம்ப முக்கியமானது. மஸ்ஜிதுகளிலே சொல்வது, கடைத்தெருவுகளிலே சொல்வது, வீடுகளிலே சொல்வது, எங்கு பார்த்தாலும் இந்த தக்பீரை பொதுவாக்குவது. ஆண்கள் சத்தமாக சொல்ல வேண்டும், பெண்கள் அமைதியாக சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்பீரை பற்றி அல் குர்ஆனிலே திக்ரை பற்றி வலியுறுத்தி சொல்கிறான். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். பெரும்பாலான அறிஞர்கள் இந்த ஐயாம் மஅலூமாத் அறியப்பட்ட நாட்கள் என்று துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் குறிப்பிடுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து விளக்கம் அறிவிக்கின்றார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்றும் ஒரு ஹதீஸிலே இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லவா, அந்த ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக தெளிவாகவே கூறப்பட்டிருக்கிறது. மா மின் அய்யாமின் அஅதமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி அல் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ரி ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின் அத்-தஹ்லீலி வத்-தக்பீரி வத்-தஹ்மீத். அல்லாஹ் தஆலாவிடத்திலே மகத்தான நாட்கள், அமல்கள் செய்வது விருப்பமான நாட்கள் இந்த 10 நாட்களை விட வேறு நாட்கள் இல்லை என்று கூறிவிட்டு, ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக தஹ்மீது சொல்லுங்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய அந்த அறிவிப்பிலே தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத் இந்த மூன்றும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இது போக இன்னும் பல வாசகங்கள் இருந்தாலும் இந்த வாசகம் ஹதீஸுடைய நேரடி அந்த வழிகாட்டலுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகப்படுத்துங்கள், தக்பீரை அதிகப்படுத்துங்கள், தஹ்மீதை அதிகப்படுத்துங்கள். இந்த மூன்றும் இந்த அறிவிப்பிலே நமக்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பெரும்பாலான மக்கள் இந்த தக்பீரை திக்ருகள் செய்வதை அதாவது மறந்து விட்டார்கள், விட்டு விட்டார்கள். நாம் அவற்றை நினைவுபடுத்தும் விதமாக, இந்த சுன்னத்தை உயிர்ப்பிக்கும் விதமாக மக்களுக்கு நாம் வெளிப்படையாக இதை செய்து காட்ட வேண்டும். நாமும் இவற்றை தொடர்ந்து நமது வீடுகளிலே, நமது அதிகப்படியான நேரங்களிலே இவற்றை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து குறிப்பாக யாருக்கு இந்த மாதங்களிலே ஹஜ் செய்வதற்கு, உம்ரா செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததோ அவர்கள் உடனடியாக தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஹலாலான செல்வத்தை கொண்டு ஹஜ் உம்ராவிற்கு புறப்படுவது. அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய மிக முக்கியமான சிறப்புகளிலே ஒன்று பிறை 10 குர்பானி கொடுப்பது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் இந்த சுன்னத்தை பேணினார்கள். தங்களது சஹாபாக்களுக்கு இந்த சுன்னத்தை பேணும்படி கட்டளையிட்டார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த செய்திகளை நாம் கேட்டது போன்று நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பம், பிரியம், அல்லாஹ்வுடைய தேடல் நமக்கு இருக்க வேண்டும். மறுமையின் தேடல் இருக்க வேண்டும், சொர்க்கத்தின் தேடல் இருக்க வேண்டும், நரகத்தின் மீது பயம் இருக்க வேண்டும். அதை கொண்டுதான் இந்த அமல்கள் நமக்கு இலகுவாகும். அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்வது போல, வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். ஒரு அமல் உங்களுக்கு லேசாக வேண்டும் என்றால் மறுமையை நினைத்து பாருங்கள், ஆகிரத்தை நினைத்து பாருங்கள். இந்த அமலின் நன்மைக்கு நீங்கள் எந்த அளவு மறுமையிலே தேவை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இது போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான வாய்ப்புகளை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அமல்களுக்காக, இபாதத்துக்காக, தௌபாவிற்காக, இஸ்திக்ஃபாருக்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. குறிப்பாக இந்த நாட்களில் அதிகம் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்போமாக. இன்னும் குறிப்பாக இப்போது நம்முடைய சகோதர சகோதரிகள் காசாவிலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நல்ல துஆக்களை அதிகப்படுத்துங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவ முடியாத ஒரு பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய புனிதங்களை மதிக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திய நாட்களையும் இடங்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய, அவற்றிலே அதிகமாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை செய்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை, தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நான் கூறிய வார்த்தைகளை எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக, எல்லா முஸ்லிம்கள் மூமின்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த சபையை ஏற்றுக்கொள்வானாக. இதிலே அல்லாஹு தஆலா நமக்கு அருள்வளம் புரிவானாக, பரக்கத் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.